வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் வாழ்வில் செல்வச் செழிப்புடன் வாழ வேண்டும் என்ற ஆசை உறுதியாக இருக்கும். வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க பல்வேறு ஆன்மீக வழிகாட்டுதல்கள் நமது முன்னோர்களால் கூறப்பட்டுள்ளன. அதில் மிகவும் முக்கியமானது சமையலறையில் பயன்படுத்தப்படும் கல் உப்பு ஆகும். கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே நமது மரபில் போற்றப்படுகிறது. பார்க்கடலில் உதித்த மகாலட்சுமிக்கும் அதே கடலிலிருந்து கிடைக்கும் உப்புக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எனவேதான் வெள்ளிக்கிழமைகளில் கல் உப்பு வாங்குவது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. வெறும் கல்லுப்பை மட்டும் வைப்பதை விட அதனுடன் சில மங்களகரமான பொருட்களை சேர்த்து வைக்கும்போது அதன் பலன் பல மடங்கு அதிகரிக்கும். வறுமை நீங்கி வீட்டில் பணமழை பொழிய வெள்ளிக்கிழமை அன்று உப்பு ஜாடியில் என்னென்ன பொருட்களை எப்படி மறைத்து வைக்க வேண்டும் என்பதை பற்றி விரிவாக காண்போம். இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். பகுதி 1. கல் உப்பின் மகத்துவமும் தெய்வீக ஆற்றலும். நமது வீட்டின் சமையலறையில் இருக்கும் மிக முக்கியமான பொருள் கல் உப்பு. உணவிற்கு சுவை சேர்ப்பதை தாண்டி கல் உப்பிற்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அபார சக்தி உண்டு. நமது ஆன்மீக சாஸ்திரங்களின்படி கல் உப்பு என்பது மகாலட்சுமியின் நேரடி சுரூபமாக கருதப்படுகிறது. பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து அன்னை மகாலட்சுமி தோன்றினார் என்பது புராண வரலாறு. அதே கடல் நீரிலிருந்து தான் உப்பும் உருவாகிறது. இதனால் கடலிலிருந்து பிறக்கும் உப்பு மகாலட்சுமியின் உடன் பிறந்த சகோதரனாக பாவிக்கப்படுகிறது. இதனாலேயே வீடுகளில் எப்போதுமே உப்பு நிறைந்து இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். உப்பு குறைய குறைய வீட்டில் உள்ள செல்வமும் குறையும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த நாளாகும். சுக்கிரன் செல்வத்தை அள்ளித் தருபவர். இந்த நன்னாளில் வீட்டில் உள்ள உப்பு ஜாடியை சுத்தம் செய்து புதிய கல் உப்பை நிரப்பி வைப்பது மிகவும் நன்மையை தரும். கல் உப்பு வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை, அதாவது கண் திருஷ்டி, பொறாமை போன்ற தீய சக்திகளை முற்றிலுமாக ஈர்த்து அழிக்கும் தன்மை கொண்டது. இதனால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதி நிலவும். அமைதி இருக்குமிடத்தில்தான் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். உப்பு ஜாடியை எப்போதுமே நெகிழி அல்லது உலோகப் பாத்திரங்களில் வைக்கக்கூடாது. பீங்கான், கண்ணாடி அல்லது மண் பானையில்தான் உப்பை சேமித்து வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை வேளையில் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றிய பின்பு சமையலறையில் உள்ள உப்பு ஜாடியிலும் உப்பை நிரப்ப வேண்டும். இது வறுமையை விரட்டும் முதல் படியாகும். இந்த உப்பிற்குள் சில குறிப்பிட்ட பொருட்களை வைப்பதன் மூலம் அந்த உப்பின் தெய்வீக சக்தி பல மடங்கு பெருகி வீட்டில் பணவரவை ஈர்க்கும் காந்தமாக அது செயல்படத் தொடங்கும். உப்பை நாம் கைகளால் தொடும்போது நமது உடலில் உள்ள தீய சக்திகளும் உப்பால் உறிஞ்சப்படுகின்றன. எனவே தான் மற்றவர்களுக்கு உப்பு கொடுக்கும்போது கைகளில் கொடுக்காமல் ஒரு பாத்திரத்தில் வைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வீட்டை துடைக்கும்போது கூட சிறிதளவு கல் உப்பை தண்ணீரில் கலந்து துடைத்தால் வீடு முழுவதும் ஒரு தெய்வீக அதிர்வலை பரவுவதை உங்களால் உணர முடியும். இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த உப்பை முறையாக பயன்படுத்தினாலே வீட்டில் செல்வம் கொழிக்கும். பகுதி 2. நாணயம் மற்றும் பச்சை கற்பூரம் வைக்கும் முறை. உப்பு ஜாடியில் நாம் மறைத்து வைக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான பொருள் நாணயம் ஆகும். நாணயம் என்பது லட்சுமி கடாட்சத்தின் நேரடி அடையாளமாகும். வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில், அதாவது காலை 6 முதல் 7 மணிக்குள் அல்லது மதியம் 1 முதல் 2 மணிக்குள் அல்லது இரவு 8 முதல் 9 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்வது சிறந்தது. முதலில் ஒரு புதிய நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது 1 ரூபாய், 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய் நாணயமாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த நாணயத்தை சுத்தமான தண்ணீரில் கழுவி பின்னர் சிறிதளவு மஞ்சள் தண்ணீரில் நனைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாணயத்தை நன்றாக துடைத்துவிட்டு அதன் இருபுறமும் சிறிதளவு குங்குமம் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போது உங்கள் வீட்டில் கல் உப்பு போட்டு வைத்திருக்கும் பீங்கான் அல்லது கண்ணாடி ஜாடியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஜாடியின் நடுப்பகுதியில் குழி பறித்து இந்த நாணயத்தை உள்ளே வைத்து
மீண்டும் உப்பை கொண்டு நாணயம் வெளியே தெரியாதவாறு மூடி மறைத்து விட வேண்டும். உப்பு எப்படி நாளுக்கு நாள் வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கிறதோ அதேபோல உங்கள் வீட்டிலும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது இதன் தாத்பரியமாகவும், இதோடு மட்டுமில்லாமல் சிறிதளவு பச்சை கற்பூரத்தையும் இதனுடன் சேர்த்து வைக்கலாம். பச்சை கற்பூரம் என்பது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு மிகவும் உகந்த பொருளாகும். அதிலிருந்து வெளிவரும் நறுமணம் தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது. ஒரு சிறிய காகிதத்தில் அல்லது வெற்றிலையில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து மடித்து நாணயத்திற்கு அருகிலேயே உப்பு ஜாடிக்குள் புதைத்து வைக்க வேண்டும். பச்சை கற்பூரத்தின் வாசனை சமையலறை முழுவதும் பரவி ஒரு கோவில் போன்ற சூழலை உருவாக்கும். திருமால் வாசம் செய்யும் இடத்தில் மகாலட்சுமி தானாகவே வந்து அமர்வாள் என்பது ஐதீகம். இந்த முறையை முறையாக தொடர்ந்து செய்து வந்தால் எதிர்பாராத பணவரவு உண்டாகும், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், சுபகாரிய தடைகள் நீங்கும், குடும்பத்தில் பொருளாதார நிலை படிப்படியாக உயர்வதை கண்கூடாக காண முடியும். குறிப்பாக கடனில் தவித்து வருபவர்களுக்கு அந்த கடன் சுமையிலிருந்து விடுபடுவதற்கான புதிய வழிகள் பிறக்கும். உப்பின் ஆற்றலும் நாணயத்தின் பண ஈர்ப்பு விதியும் பச்சை கற்பூரத்தின் நறுமணமும் இணைந்து உங்கள் வீட்டின் தரித்திரத்தை முழுமையாக விரட்டியடிக்கும். பகுதி 3. ஏலக்காய் மற்றும் கிராம்பின் ஆச்சரியமூட்டும் ரகசியம். பணத்தை ஈர்க்கும் தாந்திரீக பரிகாரங்களில் நறுமணப் பொருட்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த வகையில் உப்பு ஜாடியில் மறைத்து வைக்க வேண்டிய அடுத்த மிகச்சிறந்த பொருட்கள் ஏலக்காய் மற்றும் கிராம்பு ஆகும். ஏலக்காய் என்பது சுக்கிரனுக்கு மிகவும் பிடித்தமான பொருளாகும். சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த ஏலக்காயை நாம் பயன்படுத்தும் போது பண ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதேபோல கிராம்பு எதிர்மறை சக்திகளை அழித்து வீட்டில் சுபிக்ஷத்தை நிலைநிறுத்த உதவுகிறது. வெள்ளிக்கிழமை காலையில் குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். பின்னர் 3 அல்லது 5 ஏலக்காய்கள் மற்றும் அதே எண்ணிக்கையிலான கிராம்புகளை உள்ளங்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் மனதார நினைத்து உங்கள் வீட்டில் உள்ள வறுமை நீங்கி செல்வம் பெருக வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த ஏலக்காய் மற்றும் கிராம்புகளை உப்பு ஜாடிக்குள் போட்டு உப்பால் மூடி மறைத்துவிட வேண்டும். உப்பிற்குள் இருக்கும்போது ஏலக்காய் மற்றும் கிராம்பின் வாசம் உப்போடு கலந்து ஒரு புதிய நேர்மறை அதிர்வலையை உருவாக்கும். சமையல் செய்யும்போது இந்த உப்பை நாம் உணவில் பயன்படுத்துவோம். அந்த உணவை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சாப்பிடும்போது அவர்களது எண்ணங்களும் நேர்மறையாக மாறும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உற்சாகமாக செயல்படத் தொடங்குவார்கள். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு நியாயமான பலன் கிடைக்கும். வியாபாரம் செய்யும் இடங்களில் உள்ள பணப்பெட்டியிலும் சிறிதளவு உப்பை ஒரு சிறிய துணியில் கட்டி அதனுடன் ஏலக்காய் கிராம்பு சேர்த்து வைத்தால் வியாபாரம் செழிக்கும். இந்த பொருட்களை ஒவ்வொரு வாரமும் மாற்ற வேண்டிய அவசியமில்லை. உப்பு காலியாகவும் வரை அப்படியே வைத்திருக்கலாம். உப்பு குறைய குறைய மீண்டும் புதிய கல் உப்பை நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். உப்பை கைகளால் எடுக்கும்போது இந்த பொருட்கள் தட்டுப்பட்டால் மீண்டும் அதை உப்பிற்குள்ளேயே அழுத்திவிட்டு உப்பை மட்டும் எடுக்க வேண்டும். இந்த நறுமணப் பொருட்கள் பல மாதங்கள் வரை கெட்டுப்போகாமல் உப்பினுள் பாதுகாப்பாக இருக்கும். இவை வீட்டிலுள்ள துஷ்ட சக்திகளை விரட்டி லக்ஷ்மி கடாட்சத்தை நிலைநிறுத்தும் அற்புதம் வாய்ந்தவை. வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கத் தொடங்கும். தொழில் செய்யும் இடங்களில் ஏற்படும் எதிரிகளின் தொல்லைகள், கண் திருஷ்டி போன்ற தடைகள் அனைத்தும் இந்த சக்தி வாய்ந்த நறுமணப் பொருட்களின் ஆற்றலால் விலகி ஓடிவிடும். பணவரவிற்கான பல புதிய வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். பகுதி 4. மஞ்சள் மற்றும் விராலி மஞ்சளின் அபார சக்தி. மங்களகரமான பொருட்களில் முதன்மையானது மஞ்சள். எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் அது மஞ்சள் இல்லாமல் நிறைவு பெறாது. மஞ்சள் என்பது குரு பகவானின் அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அது மகாலட்சுமிக்கும் மிகவும் உகந்தது. உப்பு ஜாடியில் மறைத்து வைக்க வேண்டிய மற்றொரு சக்தி வாய்ந்த பொருள் விராலி மஞ்சள் ஆகும். பொடி செய்த மஞ்சளை விட முழுமையாக இருக்கும் விராலி மஞ்சளுக்கு தெய்வ ஆற்றல் அதிகம். வெள்ளிக்கிழமை அன்று ஒரு சுத்தமான விராலி மஞ்சளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை சிறிதளவு பன்னீர் அல்லது
சுத்தமான தண்ணீரில் கழுவி துடைத்துவிட்டு அதன் மீது குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை அறையில் வைத்து நறுமணம் காட்டிய பிறகு அந்த விராலி மஞ்சளை சமையலறையில் உள்ள உப்பு ஜாடிக்குள் வைத்து உப்பால் முழுமையாக மறைத்துவிட வேண்டும். குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்று சேரும் போது அந்த இடத்தில் செல்வம் மழையாக கொட்டும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் நம்பிக்கையாகும். மஞ்சள் சிறந்த கிருமி நாசினியும் கூட. உப்பிற்குள் மஞ்சளை வைப்பதன் மூலம் உப்பில் எந்தவிதமான தீய கிருமிகளும் அண்டாது. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இது வீட்டில் உள்ள நச்சு எண்ணங்களையும் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் வீண் சந்தேகங்கள், சண்டைகள் ஆகியவற்றையும் நீக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். குடும்பம் ஒற்றுமையாக இருந்தாலே அங்கு திருமகள் விரும்பி வந்து தங்குவாள். விராலி மஞ்சள் கிடைக்காதவர்கள் ஒரு சிறிய துண்டு காகிதத்தில் சிறிதளவு மஞ்சள் தூளை வைத்து மடித்து அதை உப்பு ஜாடிக்குள் புதைத்து வைக்கலாம். இந்த மஞ்சளும் பல நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். உப்பை நாம் உணவுக்கு பயன்படுத்தும் போது அதனுடன் மஞ்சளின் நற்பலன்களும் மறைமுகமாக நமது உடலுக்கும் மனதுக்கும் சென்றடையும். தொழில் அல்லது வேலை காரணமாக மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு வீட்டில் உள்ள இந்த நேர்மறை சக்தி மிகுந்த ஆறுதலையும் தெளிவான சிந்தனையையும் கொடுக்கும். தெளிவான சிந்தனை இருக்கும்போது சரியான முடிவுகளை எடுத்து வாழ்வில் எளிதாக முன்னேற முடியும். இதன் மூலம் வருமானமும் பெருகும். மேலும் தங்க நகை சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் வீட்டில் சொர்ண லாபம் உண்டாகும். அடமானத்தில் இருக்கும் நகைகளை மீட்பதற்கும் இந்த மஞ்சள் மற்றும் உப்பு இணைந்த பரிகாரம் ஒரு சிறந்த ஆன்மீக தீர்வாக அமையும். இல்லத்தில் எப்பொழுதும் மங்கள ஓசை ஒலித்துக் கொண்டே இருக்க இந்த எளிய முறை பேருதவி புரியும். பகுதி 5. கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள். உப்பு ஜாடியில் பொருட்களை மறைத்து வைப்பது மட்டுமே முழுமையான பலனை தராது. அதனை முறையாக பராமரிப்பது மிகவும் அவசியம். முதலில் உப்பை சேமிக்க நெகிழி பாத்திரங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பீங்கான், கண்ணாடி அல்லது மண் ஜாடி மட்டுமே உகந்தது. உப்பு ஜாடியை எப்போதுமே தரையில் நேரடியாக வைக்கக்கூடாது. ஒரு சிறிய மரப்பலகை அல்லது ஒரு சிறிய தட்டின் மீது வைக்க வேண்டும். சமையலறையில் அடுப்பிற்கு மிக அருகிலும் உப்பை வைக்கக்கூடாது. உப்பு ஜாடி எப்போதுமே நிறைவாக இருக்க வேண்டும். பாதிக்கு கீழே உப்பு குறைய விட்டு விடாதீர்கள். வெள்ளிக்கிழமை அன்று உப்பு வாங்குவது மிகவும் விசேஷம் என்பதால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறிது உப்பாவது வாங்கி ஜாடியில் நிரப்புவதை வழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உப்பு ஜாடிக்குள் வைத்த நாணயம், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் அல்லது விராலி மஞ்சள் ஆகியவற்றை மாதம் ஒரு முறை அல்லது உப்பு முற்றிலும் காலியாகும்போது மாற்றிவிடலாம். பழைய நாணயத்தை மீண்டும் கழுவி பயன்படுத்தலாம். பழைய ஏலக்காய், கிராம்பு போன்றவற்றை ஓடும் நீரில் விட்டுவிடலாம் அல்லது செடிகளுக்கு அடியில் போட்டுவிடலாம். குப்பையில் போடக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலங்களில் உப்பு ஜாடியை தொடுவதை தவிர்க்க வேண்டும். சுத்தமில்லாமல் சமையலறைக்கு செல்வதோ உப்பு ஜாடியை கையாளுவதோ கூடாது. புலால் உணவுகள் சமைக்கும்போது உப்பை கைகளால் எடுக்காமல் ஒரு சுத்தமான மரக்கரண்டியை கொண்டு எடுப்பது உத்தமம். மேலும் உப்பை இரவில் யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது. உப்பை கீழே சிந்தாமல் கவனமாக கையாள வேண்டும். உப்பு ஜாடியை மூடி வைக்கும்போது மனதுள் தெய்வத்தின் திருநாமத்தை உச்சரிப்பது கூடுதல் பலனை தரும். முழுமையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இந்த எளிய பரிகாரத்தை உங்கள் வீட்டில் தொடர்ந்து செய்து பாருங்கள். சில வாரங்களிலேயே உங்கள் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரிவதை நீங்களே உணர்வீர்கள். உங்களின் நியாயமான உழைப்புடன் இந்த தெய்வீக பரிகாரமும் சேரும்போது நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் பணமழை இடைவிடாமல் கொட்டும். அன்னை மகாலட்சுமியின் பரிபூரண அருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைத்து வறுமை என்ற இருள் விலகி சுபிக்ஷம் என்ற வெளிச்சம் உங்கள் வீட்டை பிரகாசமாக்கும். சிறு சிறு விஷயங்களில் நாம் காட்டும் இந்த ஆன்மீக அக்கறை மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எனவே நம்பிக்கையோடு இதனை பின்பற்றி வளமான வாழ்வை பெறுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.